எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம வந்து 90s கிட்ஸ் பிரியாணி பார்ப்போம். ஒன்றும் இல்லை, புழுங்கல் அரிசி பிரியாணி. இப்போ தாங்க இந்த ஃபேன்சியாக வந்துட்டு ஜீரக சம்பா ரைஸ் ஒரு பாஸ்மதி ரைஸ் இதெல்லாமே நான் காலேஜ் படிக்கும்போது தான் வீட்டில் ரெகுலராக பண்ண ஆரம்பித்தோம். பட் சின்ன வயசுலேருந்து ஜீரக சம்பா ஒரு பாஸ்மதி ரைஸில் ரம்ஜானுக்கு மட்டும்தான் இருக்கும். மற்றபடி என்னோடய டிஃபன் பாக்ஸில் வந்துட்டு இதுதான் இருக்கும். என்னோடய டிஃபன் பாக்ஸ்ன்னு இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட டிஃபன் பாக்ஸ்லேயுமே புழுங்கல் அரிசி பிரியாணி தான் இருக்கும். ரீசெண்டாக என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப்பில் தான் நாங்கள் பேசியிருந்தோம். ஒருத்தவங்க வந்து புழுங்கல் அரிசி பிரியாணி செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ தான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு, கரெக்டில் சின்ன வயசில் இதில் தான் சாப்பிட்டோன்ட்டு. ரொம்ப வருஷம் கழித்து நான் இதை ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆயில், யூஸ்வலாகவே நான் சொல்கிறது தாங்க, 1 kgக்கு 250 ml ஆயில். நான் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 2 கிளாஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ 100 to 125 ml ஆயில் இருக்கும். பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது மஸ்ட்டு. செக்கில் ஆட்டின என்னன்றதுனால கொஞ்சம் நுரைக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு வெங்காயம் நீல வாக்கில் தான் கட் பண்ணணும். செஃப் கௌஷிக் சார் சொல்லுவார், ஒவ்வொரு டைப் கட்டிங்க்கும் ஒவ்வொரு ஃப்ளேவர் வரும்ன்ட்டு. குட்டியாக கட் பண்ணால் ஸ்வீட்டாக இருக்கும், பெருசாக கட் பண்ணால் காரமாக இருக்கும், அந்த மாதிரி. ஸோ அப்போ பிரியாணிக்கு கம்பல்சரி நீளமாக தான் கட் பண்ணணும். இதை விட தின் ஸ்லைஸ் கட் பண்ணுவாங்க, நமக்கு இவ்வளோ தான் வரும். இந்த புழுங்கல் அரிசி பிரியாணியில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லுவேன்னா காஸ்ட்டு. பாஸ்மதி ரைஸ் வந்து 170 rupees கொடுத்து வாங்குகிறேன். அதுதான் உபரி நல்லா வருதுன்னு சொல்லிட்டு. பட் இது வந்துட்டு ஐ திங்க் 45 or 50 rupees தாங்க, அதுக்குள்ளே தாங்க வரும். முடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மந்தில் 10 times நீங்கள் பிரியாணி செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. கிட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஸ்கூலுக்குலாம் கேட்பாங்க. அப்போ வந்துட்டு 1700 rupees வந்து அரிசிக்கே போயிடுது. பட் நீங்கள் இதில் செஞ்சீங்கன்னா நீங்கள் நார்மலாக வீட்டுக்கு வாங்குகிற ரைஸ் அவ்வளோதான், அது கணக்கே கிடையாது. எக்ஸ்ட்ரா வாங்குறோன்ற அவசியமே கிடையாது. பிரியாணி இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஒயிட் ரைஸ் செய்ய போகிறீங்களா, அது பிரியாணி ஆக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ ஒரு மந்த்துக்கு ஒரு 1700 to 2000 சேவ் பண்ணுறதுன்றது சம்பாதிக்கிறதுக்கு ஈக்குவல். நான் வந்து பச்சை மிளகா போட்டிருக்கேன். யூஸ்வலாக சொல்கிறது தான், வெங்காயத்தை கேரமலைஸ் பண்ண விட்டுருவேன். அப்போ தான் அது ரொம்ப நேரம் இருக்கும், தாங்கும். அந்த கெட்டு போகிறது வந்து ப்ராசஸ் லேட் ஆகும். அண்ட் டேஸ்ட் நல்லா வரணுன்னாலும் கேரமலைஸ் ஆகணும். இங்கே பாருங்கள், எனக்கு இந்த ஸ்டேஜ் போதும். இதுக்கப்புறம் நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது ஒரு 150 grams ரெண்டும் சேர்த்து போட்டிருக்கேன். அண்ட் இந்த புழுங்கல் அரிசி பிரியாணி ரொம்ப வருஷம் கழித்து சாப்பிட்டப்போ எனக்கு ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சிச்சுன்னா, ஜீரக சம்பா பிரியாணியும் சரி ஒரு பாஸ்மதி ரைஸ் பிரியாணியும் சரி சீக்கிரமாக நான் ஒரு 6 to 7 times சூ பண்ணாலே எனக்கு சீக்கிரம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல். பட் இந்த பிரியாணி வந்து ரொம்ப நேரம் சூ பண்ணி அந்த டெக்ஸ்டர்லாம் வந்துட்டு சின்ன வயசு ஃபீல் அப்படியே கொண்டுட்டு வந்துச்சு. நிறைய பேர் சமைக்கிறது அம்மா சமைக்கிற மாதிரி இருக்காதுல்ல. பட் என்னோடய ஃப்ரெண்டு சமைச்சது வந்துட்டு சின்ன வயசில் இருந்த டேஸ்ட் அப்படியே இருந்துச்சு. ஸோ அப்போ தான் எனக்கு ஒன்று புரிஞ்சிச்சு, எல்லார் வீட்லேயுமே ஒரே மாதிரி தான் பிரியாணி அப்போ செஞ்சுருக்காங்க. பிகாஸ் அந்த ரைஸ் யூஸ் பண்ணுது. எவ்வளோ காஸ்ட்லியாக ஒரு விஷயம் கொடுத்தாலும் சின்ன வயசுலேருந்து நம்ம வளர்ந்தோம் தெரியுமா, அது திரும்ப வரும்போது அதுதான் அம்மாவோட சமையல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. இப்போ பாருங்கள், எனக்கு வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து தக்காளி போட்டிருக்கேன். தக்காளியுமே நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 வெங்காயம் 3 தக்காளி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து புதினா கொத்தமல்லி இல்லைன்னா பிரியாணியே கிடையாது. கிச்சடி ரைஸ்னு ஒன்று சாப்பிடுவோம் தெரியுமா, இந்த ரேஷன் ரைஸில் பச்சரிசியில் செய்வாங்க, அந்த மாதிரி ஆகிடும். இதில் டேஸ்ட்டே எங்கன்னா, இது எல்லாத்தையுமே போட்டுட்டு ஒரு 20 minutes அதை நல்லா வதங்க விடணும், ரொம்ப நல்லா வதங்க விடணும். இப்போ நான் வந்து லெமன் புழிஞ்சு விட்டுட்டேன், 1/4 லெமன் புழிஞ்சா போதும். நல்லா மூடி வச்சு நல்லா வதங்க விடணும். எண்ணெய்லாம் மேலே வந்து இதெல்லாம் குழஞ்சிரும். அப்போ தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே வரும். இப்போ தாங்க இந்த இன்ஸ்டாமார்ட் அதெல்லாம் இருக்குது. ஸோ ஒரு தயிர் இல்லைனா கூட நம்ம காலைல வாங்கிடுறோம், லெமன் இல்லைனா கூட காலைல வாங்கிடுறோம். பட் ஆனால் வந்துட்டு அப்போல்லாம் நைட்டு திடீர்னு எங்கள் அம்மா கிட்ட நான் பிரியாணி வேணும்னு கேட்டால் மார்னிங் எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. எதுவுமே இருக்காது, நிறைய விஷயம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், லெமன் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் குட்டி குட்டி கடைலாம் கூட அந்த டைமில் இருக்காது, தூரம் மார்க்கெட் போகணும். லெமன் இல்லைனாலும் அந்த டேஸ்ட் வந்துடும்.
ஒரு ஏதாவது ஒன்று மேஜராக மிஸ் ஆகாது, சின்ன சின்ன ஐட்டம்ஸ் மிஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. பட் அதெல்லாம் தெரியவே தெரியாது. அந்த காலத்தில் வந்து அது ஒரு குட் ஃபீல். எதுனாலுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இப்போ இருக்க கிட்ஸ் தான் என்னது இந்த அரிசியில் செய்கிறதெல்லாம் பிரியாணியான்றாங்க. இங்கே பாருங்கள், நல்லா குழஞ்சி எண்ணெய்லாம் வெளில வந்துருச்சு. இந்த டைம் நான் வந்துட்டு 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன், ரெட் சில்லி பவுடர். உப்பெல்லாம் போட்டு நல்லா வதங்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். தெரியுதா? வேற லெவலில் இருக்கு. அண்ட் பழைய ஃபீல் வரணுன்றதுக்காக பழைய பாத்திரம் மேலேருந்து எடுத்தெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் அப்போது குக்கர்லலாம் செய்ய மாட்டாங்க, இந்த மாதிரி பிரியாணி சட்டியில் தான் செய்வாங்க. இப்போ நான் வந்து கர்ட் போட்டிருக்கேன். நல்லா கர்டை வந்து கிளறி விட்டுட்டு அது கூடயும் ஒரு 10 minutes நல்லா வேக விட்டிங்கன்னா கர்டுமே வந்து ஒன்று சேர்ந்துடும், கூடிடும். தெரியுதா? கர்ட் போட்டதுக்கான தடயமே இல்லை, கலரே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு இந்த சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பட் கொஞ்சம் உப்பு மட்டும் நீங்கள் பார்க்கணும். அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. எடுத்துட்டு எவ்வளோ வேணுமோ போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரியாணிக்கு 1 kg பிரியாணிக்கு என்னோட கைக்கு ஒரு கைப்பிடி ஃபுல்லாக உப்பு கரெக்டாக இருக்கும். அண்ட் சிக்கன், மட்டன்லாம் ரொம்ப நேரம் ஆகும். சிக்கனுன்னும் போது ஒரு 5 minutes மட்டும் வதக்கினா போதும். பிகாஸ் நம்ம வந்து புழுங்கல் அரிசி 45 minutes தம் விடுவோம், அப்போ தான் அது வந்து உபரி வரும். 45 minutes தம் விடுறதுன்றது 45 minutes சிக்கனுமே குக் ஆக போகுது. அண்ட் தம் தான் 45 minutes, சரிங்களா? ரைஸ் குக் ஆகிறதுக்கு ஒரு 20 minutes ஆகும். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 1 hour வந்துட்டு குக்கிங் ப்ராசஸ் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்துட்டு சிக்கனுமே சேர்ந்து தான் வேக போகுது. ஸோ ஹார்ட் ஆகாமல் இருக்கணும்னா இந்த ஸ்டேஜில் ஒரு 5 minutes விட்டால் போதும். 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும் புழுங்கல் அரிசி வேகிறது. ஸோ அரிசிலாம் போட்டு நல்லா கலரி விட்டுட்டு ஸ்பீடாக ஒரு 10 minutes வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்லோ பண்ணி ஒரு 10 minutes வச்சுட்டு அதுக்கப்புறம் தம் விட்டுருங்க. ஸோ இந்த கேப்பில் நம்ம வந்துட்டு ஒன்று புதினா சட்னி செஞ்சுக்கோங்க. இந்த பிரியாணிக்கு புதினா சட்னி வேறு லெவலில் இருக்கும். அப்படி இல்லைன்னா ரைத்தாவே செஞ்சுக்கோங்க. அதே தான், ஆனியன் பச்சை மிளகா போடுறதுனா போட்டுக்கோங்க. எனக்கு வந்து பிரியாணியில் காரம் அதிகமாகிடுச்சு. ஸோ இதில் வந்துட்டு பச்சை மிளகா போடலை. கொத்தமல்லி அண்ட் உப்பு, அப்புறம் கர்ட் போட்டிருக்கேன். அவ்வளோதான், 90s கிட்ஸ் பிரியாணி முடிஞ்சிருச்சு. இந்த பிரியாணி செஞ்சு கொடுத்தாலே நாங்களாம் ஹாப்பியாக வந்துடும். இப்போ இருக்க கிட்ஸ் தான் வந்துட்டு இதை பிரியாணின்னு ஒத்துக்க மாட்டுறாங்க. பட் இப்போ எல்லாருமே பாஸ்மதி ரைஸ்க்கு மாறினதுனால எனக்கே ஃபீல் ஆகுது யார் வீட்லேயும் இதை நீங்கள் செய்ய மாட்டீங்கன்ட்டு. பட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே வந்து சின்ன வயசு ஃபீலெல்லாம் வரும். உண்மையாகவே ஞாபகம் வரும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.